கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். என்ன செஞ்சீங்க? எனக்கு அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்து. எப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவது, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எண்ணுங்க, பிரச்சனைகள் அல்ல. ஆமென். ரெண்டாவது, எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்? டோன்ட் லுக் இன்டு யுவர் பாஸ்ட். கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், கடந்த காலத்தில் செய்த தவறுகள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய பாவங்களோ, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களையோ அதை யோசிக்காதீங்க. அது என்ன செய்யும்? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மாறாக என்ன செய்யும்? நமக்கு வேதனையை தான் கொடுக்கும், நமக்கு கண்ணீரை தான் கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல நம்மை நம்ம கீழே உட்காரும்படியாக, நம்மை முடக்கும்படியான காரியங்கள் அவைகள் செய்யும். எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பலமுறை நான் முயற்சி செஞ்சுட்டேங்க. ஏதோ ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவங்கள பார்க்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வருகிறது. அந்த நினைவுகள் எனக்கு பலவிதமான வேதனைகளை கொடுக்கிறது, கசப்பான அனுபவங்கள் எனக்குள்ளாய் கடந்து வருகிறது. என்னால் நான் முயற்சி செய்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்த வேதத்தை நான் வாசிக்கிறேன், ஆனாலும் இப்படிப்பட்ட நினைவுகள் எனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்கிறதுனே தெரில. அது வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நிம்மதியாக அதுக்கு பிற்பாடு ஜெபிக்க கூட எனக்கு முடிய மாட்டேங்குது. நிம்மதியாக வேதம் வாசிக்க கூட முடிய மாட்டேங்குது. என்ன செய்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. ஹவு டு ஸ்டாப் லுக்கிங் பேக், ஹவு டு ஸ்டாப் லுக்கிங் பேக். கடந்த காலங்கள், கடந்த நாட்கள் நடந்த சம்பவங்கள் யோசிக்காமல் எப்படிங்க இருப்பது? ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். எப்படி? ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். இதுதாங்க வாழ்க்கை. இதுதான், இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்திற்காக. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். தேர் இஸ் a reason for this problem, there is a reason for the situation. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். அல்லேலூயா. இருக்கிற நிலையை நாம் ஏற்றுக்கொள்வது, that is very important, ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம கடந்த நாட்களிலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம். நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நாளிலே பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆண்டவர் செஞ்சுட்டா செஞ்சது தான். நம்ம யோசிக்கிறதுனாலையோ, நம்ம கவலைப்படுறதுனாலையோ, நம்ம கண்ணீர் சிந்துகிறதுனாலையோ அந்த காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வியாதி கடந்து வருகிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. யோசித்து கொண்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக போக முடியாது. திஸ் இஸ் வாட் காட் ஹஸ் given me. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதில் நான் என்ன செய்து நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். இதில் நான் என்ன செஞ்சு நான் சந்தோஷமாக இருப்பது, அதை யோசித்து நாம் கடந்து போக வேண்டும். வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். யோசி, ஏன் என் நிலை இப்படி இருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கவலை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டம்? ஏன் இந்த மன கஷ்டம்? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த அவமானம்? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். நம்ம என்னதான் யோசித்தாலும் ஒரு காரியம் நடக்காது, மாறாக வேதனை தான் கடந்து வரும். என்னதான் யோசித்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, மாறாக நமக்கு கண்ணீரும் அவமானம் தான் கடந்து வரும். வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களை கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாயிராதே,
உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும், நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் காக்க கடவன். என்ன ஒரு அழகான ஒரு ஞானமான ஒரு வார்த்தைகளை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என் பிரியமான தேவஜனமே, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்தாலும், ரியலைஸ் திஸ் இஸ் ஆர் ப்ரெசன்ட். இதுதான் என் வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார், இதுதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், பரவாயில்ல, ஐ வில் அக்செப்ட் வாட் எவர் ஹி டஸ், அவர் எது செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு கடந்து வந்தா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் நம்மை விட்டு போகாது. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனத்தை நாம் வேகமாக நாம் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இப்போ வேணால் நம்ம துக்கமாக இருக்கலாம், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு தெரியல, என்ன பண்ணுவேன்னு தெரியல. இப்போ வேணா நடக்காமல் இருக்கலாம், இப்போ வேணா வேதனையாக இருக்கலாம், இப்போ வேணா கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், டே வில் கம், ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு நாட்கள் வரும். நம்மளுடைய நிலையை ஆண்டவர் உயர்த்தக்கூடிய ஒரு நாட்கள் வரும். நம்ம எதெல்லாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவன் திருடினானோ அவைகளை திரும்ப சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அது எப்போ திரும்ப வரும்? நம்ம உண்மையாக இருக்கும்போது, நம்ம பழைய காரியங்களை சிந்தியாதபடி, பழைய காரியங்களுக்குள்ளாக நாம் இன்னும் போகாதபடி, ஆண்டவர் கொடுத்தது நன்றி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக, போதும், இது இந்த நிலையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, இதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இதில் நான் மன ரம்யமாக இருக்கிறேன், இதில் ஆண்டவர் எப்படி என்னை உயர்த்துவார், அது எனக்கு ஆசீர்வாதமாக, அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று இருக்கிற நிலையில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கடந்து வந்தா, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை விட அதிகமாக திரும்ப என் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம், ரொம்ப அழகாக இருக்கிறது. நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அதற்கு ஆண்டவருடைய வருகை வரும் வரைக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும், ஆண்டவருடைய கிருபைகள் திரும்ப வருகிற வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும். என் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்து கொண்டு இல்லாதபடி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சுதந்திரிக்க முடியாது. ஏன் காத்துட்டு இருக்க முடியல? ஆண்டவருக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக, இல்லை கர்த்தர் குறித்த அந்த நன்மை வருகிற வரைக்கும் ஏன் நம்மால் இருக்க முடியல அப்படின்னா, பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் அது செய்து கொண்டு இருக்கிறது. யோபின் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனை புத்தியும் உண்டு, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் போதும் விடுவிக்க முடியாது. இதுதான் சொன்னேன், ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட். இதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை கர்த்தர் அனுமதிக்காம இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்காது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஐ அக்செப்ட் வாட் எவர் ஹீ டஸ். அவர் எது செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக கடந்து வந்தா அவனுடைய சந்தோஷத்தை எங்கேயுமே தேட வேண்டாம், அவனுக்குள்ளாக அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக அவனிலிருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வரும். அல்லேலூயா. வசனத்தை பார்த்தோம், அழகான ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கணும். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது, இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் எப்படி பூமியை கீழது மேல தாக்கும், அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு, மோசம் போக்கிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். எல்லாமே அவர் கையில தாங்க இருக்கு. he can do anything. அவர் கரத்துல எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் நம்ம கடந்த காலத்தை யோசிச்சுட்டு இருக்கணும். கடந்த காலத்தை யோசிச்சுட்டு இருக்கணும்.
ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? முக்காவாசி நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை, பழைய விஷயங்கள், பழைய சம்பவங்கள், பழைய அவமானங்கள், பழைய வேதனைகள், பழைய கண்ணீர், பழைய காயங்கள், இது யோசித்து நிகழ்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது ஆண்டவர் கையில் எல்லாமே இருக்குது. எதுக்கு பழைய காரியங்களை யோசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு புதியது ஒரு காரியத்தை அவர் செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். என் பிரியமான தேவஜனமே, யோசிக்காதீங்க. கடந்த கால நினைவுகள், கடந்த கால பாவங்கள், கடந்த கால காயங்கள், அதை யோசிச்சிங்கன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களை அப்படியே முடமாக்கி அதை கீழே உட்கார வைத்து விடும். அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம், அழகான ஒரு வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அதுதான் அங்க விஷயம், அதுதான் ஆசீர்வாதம், அதான் சந்தோஷத்திற்குரிய அடையாளம், அதுதான் சந்தோஷத்திற்குரிய ரகசியம். என்ன ஒரு அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை மறுபடியும் நாம் பார்க்கலாம். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷப்படுகிறவர்கள். எப்படி இருக்க முடியுங்க? எனக்கு துக்கம் இருக்குது, கடந்த கால துக்கம் இருக்கு, நிகழ்கால துக்கமும் இருக்கு, அப்பயும் துக்கம் இருந்துச்சு, இப்பயும் துக்கம் இருக்கு, எப்படினாலும் சந்தோஷமா இருக்க முடியும்? அதை யோசிக்காத. அல்லேலூயா. அதை யோசிக்கிற வரைக்கும் நம்ம துக்கமாக தான் இருப்போம். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நிலையிலிருந்து கூட என்னை உயர்த்த முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து கூட என்னை விடுதலையாக்க முடியும். இப்போ வேணா எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமா ஒரு நாள் வரும், என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார், என் சிரசை உயர்த்துவார், என் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் எதெல்லாம் இழந்தனோ அவைகளை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளாக, அவைகளை என்னுடைய கரத்திலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார் என்ற ஒரு எண்ணம் வந்தா, அல்லேலூயா, என்ற ஒரு எண்ணம் வந்தா, இப்போ இருக்கிற துக்கமாக இருக்கட்டும், கடந்த கால துக்கமாக இருக்கட்டும், எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. மறுபடியும் அதை நாம் பார்க்கலாம். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும். பாருங்க, இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லைங்க, என் கையில் ஒன்றுமே இல்லை. மாதம் ஆரம்பித்து இன்றைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு 11வது நாள். சுத்தமாக ஒன்றுமே இல்லை கையில். அநேகர் சொல்லுகிற ஒரு விஷயம், கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லை. காணிக்க போடக்கூட நான் அடுத்தவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு தான் வந்தேன். வேதம் சொல்லுகிறது, இப்போ வேணால் தரித்திர நிலையில் இருக்கலாம், ஆனால் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், அநேகரை நீங்க ஆசீர்வதிக்கிறவராகும், அநேகருக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாகும், அநேகரை நீங்கள் அவர்களை உயர்த்துகிற நபராக என் தேவனால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இது மனிதனால் செய்ய முடியாது. மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. மனிதனால் இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்க முடியுமான்னு கூட தெரியல. இன்னைக்கு சாப்பிட்ற நாளைக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியல. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இருப்போமான்னு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த இயேசுவால் எது வேணாலும், யாருக்கு வேணாலும், எப்படி வேணாலும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரை நாம் பண்டிக் கொள்ளும் போது, அவரை நாம் பற்றி கொள்ளும் போது எதெல்லாம் கைவிட்டு போச்சோ அதை விட இன்னும் அதிகமான காரியங்களை ஒரு கிறிஸ்தவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, எத்தனை தான் போராட்டம் வந்தாலும், எத்தனை தான் காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை தான் மரண இருளின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்முடைய பாதை இருந்தாலும் அதை பாராதபடி அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பற்றி கொண்டு, அவர் மீது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எண்ணமும் யோசனையும் இருந்தா எத்தனை சூழ்நிலைகளும் நம்மளுடைய சந்தோஷத்தை திருட முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை அடுத்த பகுதி நான் வாசிக்கிறேன். தரித்திரன் எனப்பட்டாலும் ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அதான் நான் சொன்னேன், ரியலைஸ். யோசிங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். there is a reason. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது.
ஐ அக்செப்ட் வாட் எவர் ஹி டஸ். ஐ அக்செப்ட் த பிரசன்ட். இந்த நிலையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. யார் சொல்றார்? பேதுரு சொல்றாரு, ஐயா என்கிட்ட பெரிய பணம் காசு எதுவும் இல்லை, என்கிட்ட பணம் காசு இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அது என்னை சந்தோஷப்படுத்துது. என்கிட்ட ஒன்று இருக்குது, எனக்கு மன நிறைவையாக இருந்தது. என்கிட்ட ஒன்று இருக்குது, என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. என்கிட்ட ஒன்று இருக்குது, என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனால் அதை காட்டிலும் ஒன்று என்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம சொல்லணும். ஐயா என்கிட்ட பணம் காசு இல்லை, ஆனால் என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் பொருட்கள் மீது இந்த இது வந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதான் நான் சொன்னேன், நினைவுகள். அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் கேட்காம நான் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கே சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா இந்த பையனை திருமணம் செய்யக்கூடாதுன்னு. நானாக பார்த்து நான் ஓடி போயிட்டேன். இன்றைக்கி அவ்வளோ வேதனையாக இருக்கிறேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன். நினைவுகள், பழைய நினைவுகள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்குள்ளாக நாம் போக முடியாத அளவிற்கு நம்மளை முடமாக்கி நம்மளை கீழே உட்கார வைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், ஆனால் அந்த இயேசு மாத்திரம் நான் இழக்கலை. அந்த இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். எதெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து போச்சோ திரும்ப அவைகள் எனக்குள்ளாக கடந்து வரும். என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். இங்கே பேதுரு அவர் சொல்கிறாரு, ஐயா என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல பொண்ணும் இல்லை. அவர் சொல்கிறார், என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்துல உள்ளது உனக்கு நான் தரேன். என்கிட்ட ஒன்று இருக்குது, அது என்னை சந்தோஷமாக வைத்து கொண்டு இருக்கிறது, என்னை ரொம்ப சந்தோஷமாக வைத்து கொண்டு இருக்கிறது, எனக்கு நல்ல பலத்தை கொடுக்குது, நல்ல சுகத்தை கொடுக்குது, அதை நான் உனக்கு தருகிறேன். என் சகோதரா சகோதரி, நமக்குள்ளாக இந்த இயேசு இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்க. ஆமாங்க, இயேசு இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை யோசிக்காதவர்களாக இருந்திருக்கணும். எனக்கு இயேசு இருக்கிறாருங்க அப்படின்னா எத்தனை பெரிய போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை குறித்து நாம் யோசியாதபடி அந்த போராட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார் என்று அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர்ல நீங்க பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் அறிவு இதுல நிறைந்திருந்தா என்ன பண்ணாலும் சரி நமக்கு சந்தோஷம் போகாது. என்ன விலகி ஓடினாலும் சரி நம்ம சந்தோஷம் விலகி ஓடாது. என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, என்ன கூடுதோ கூடலையோ, எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட சந்தோஷம் போயிடுது. ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் சந்தோஷம் போயிடுது. ஒரு காரியம் நமக்கு நடக்கலை, முடிஞ்சு போச்சு. அதுவும் சிலர் அவன் சந்தோஷமா இல்லைன்றதுனால அடுத்தனும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவான். எப்படி? தான் சந்தோஷமா இல்லை, அடுத்தவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு யோசிக்கிறது இல்லை. நான் சந்தோஷமா இல்லை, நீயும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். எப்படி பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எதையுமே சுதந்திரிக்க முடியாது. என் பிரியமான தேவஜனமே, பரிசுத்த வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன வசனம் அது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். சம்பூர்ணமாக இருக்கிறோமா? பூரணமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய அறிவு பூர்ணமாக இருக்கிறதா? கர்த்தருடைய காரியங்களில் பூர்ணமாக இருக்கிறதா? அதான் பேதுரு சொல்றாரு, என்கிட்ட ஒன்று இருக்கு, அது எனக்கு பூர்ணமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கு. என்கிட்ட ஒன்று அது ஃபுல்லாக இருக்கு, அது நான் உனக்கு தரேன். போராட்டங்கள் அவனை பெயர் போட்டு அடிக்கிறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க, அதை பற்றி அவன் கவலைப்படல. ஏன்? அவன் சந்தோஷம் சூழ்நிலைகள் மீது அவனுடைய சந்தோஷம் இல்லை, அவன் சந்தோஷம் ஆண்டவர் மீது இருந்தது. அதனால அவன் சந்தோஷம் போகவே இல்லை. அல்லேலூயா. அவனுடைய சந்தோஷம் எங்கே இருந்தது? ஆண்டவர் மீது இருந்தது. அதான் எது போனாலுமே அவன் சந்தோஷம் போகலை. ஆனால் நம்ம சந்தோஷம் எங்கே இருக்குது? பணத்தின் மீது இருக்குது, உறவுகள் மீது இருக்கிறது, மற்ற நம்ம சரீர பலத்தின் மீது இருக்கிறது, மற்ற காரியத்தின் மீது இருக்கிறது. அது போகும்போது என்ன ஆகுது? சந்தோஷம் போயிடுது. ஏன் இப்போ சந்தோஷம் போகுது? அதில் தான் இருக்குது சந்தோஷம்.
அது போச்சுன்னா சந்தோஷம் போயிடுது. ஆனால் அந்த இயேசுவின் மீது உங்களுடைய சந்தோஷம் இருந்தால் எது போனாலும் உங்கள் சந்தோஷம் மாத்திரம் போகவே போகாது. ஹல்லேலூயா. தைரியமாக இருப்பீங்க, ஞானமாக இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஞானமும் ஆலோசனையும் கர்த்தருடைய வல்லமையும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தமும் உங்களை அப்படியே வழிநடத்தி கொண்டு இருக்கும். அப்படியே உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கும். சம்பூர்ணமாய் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, நிறைந்திருக்கும் போது, ஆண்டவர் பூரணமாய் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கும் போது எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, ஐ ஹாவ் ஒன் திங், என்கிட்ட ஒன்று இருக்குப்பா. என்கிட்ட வேற நீ எதிர்பார்ப்பதை போல என்கிட்ட பணம் இல்லை, நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னிடத்துல இல்லை, ஆனால் நீ எதிர்பாராதது ஒன்று என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இந்த இயேசு இருந்தால் போதும், நீங்கள் எதிர்பாராததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரும். ஆமென். நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நம்ம நினைவில் கூட, நம்ம சிந்தனையில் கூட அது வந்திருக்காது. ஆனால் அது வரும்படியாக செய்வார் இந்த இயேசு இருந்தா. ஆனால் அந்த இயேசு இல்லாமல் வேற எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். என்ன அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க, பரிபூர்ணம்னா என்னங்க? பரிபூர்ணம்னா ஃபுல், கம்ப்ளீட், ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக. அவர் சொல்லுவார், கொஞ்சம் இல்லைங்க, கால்வாசி இல்லைங்க, அரைவாசி இல்லைங்க, ஃபுல்லாக. எப்போ ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறேன்? உபத்திரவத்தில், பாடுகளில், கஷ்டத்தில், கண்ணீரில், குழப்பத்தில். அப்போ எப்படி இருக்கிறேன்? ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படிங்க ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆண்டவர் மீது நம்மளுடைய சந்தோஷம் இருந்தால் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும். கடந்த கால காரியங்களை யோசியாதபடி இந்த நிலையா பரவாயில்ல, இந்த நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அது வரைக்கும் சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா பரவாயில்ல, அதுவும் சந்தோஷம் தான். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கம் எனக்கு தெரியல, ஆண்டவர் அவருடைய சித்தமாக இருந்தால் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன், அவருடைய சித்தமாக இல்லையா பிரச்சனை இல்லை. என்ன எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நான் எல்லா நிலைமையிலும் எப்படி இருக்கிறேன்? மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவர் நன்மை தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் வரும்போது, when you accept and realize your present, இதான் என் வாழ்க்கை, இதை நான் சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் உற்சாகமாக நான் 100% நான் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது 100% நிரம்பி வழிகிற தேவ சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வரும். அல்லேலூயா. ஆமென். மற்றும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா. இப்போ வேணா நீங்கள் பார்க்காம இருக்கலாம், இப்போ வேணா நம்மளுடைய நன்மைகளை பார்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்காம இருக்கலாம். நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் நீங்கள் பாராத சந்தோஷத்தையும் நீங்கள் நினையாத ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். அதுதாங்க கர்த்தர். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். சிலருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மரத்தை கொடுத்து அந்த மரம் ஃபுல்லாக பழங்கள் அப்படியே தொங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ ஐஸ்வர்யம், பேர், புகழ், அந்தஸ்து, உயர்வு, பணம், படிப்பு எல்லாமே இருந்திருக்கும். ஒரு மரம், பெரிய ஒரு மரத்தில் அநேக கனிகள் இருப்பதை போல். ஆனால் ஒரு சிலருக்கு வெறும் விதையை மாத்திரம்தான் கொடுத்துருப்பார், வெறும் விதை மாத்திரம்தான். ஆனால் வேறு சிலருக்கு பெரிய ஒரு மரம், அந்த மரம் ஃபுல்லாக கனி நிறைந்திருக்கிறது. சிலருக்கு அப்படி, சிலருக்கு வெறும் என்ன கொடுத்துருக்கிறாரு? வெறும் விதை தான். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் எதை அவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் அந்த காரியத்தின்படி நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாக அவர் கொடுத்த அந்த விதை நீங்கள் பார்த்த அந்த மரத்தை காட்டிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு
கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? எண்ணம் போல வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். ரியலைஸ் அண்ட் அக்செப்ட் வாட் காட் ஹஸ் given us. இதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஓகே, சந்தோஷம். இன்னைக்கு வேணா என் கையில் விதை இருக்கலாம், ஆனால் மற்றவங்க கிட்டலாம் அநேக கனிகள் இருக்குது. சில நேரத்தில் சிலருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு? நான் ஆண்டவர் இடத்துல பெருசாக ஒன்று நான் கேட்கவில்லையே, சாதாரண விஷயம் தான் நான் கேட்டேன். என் சகோதரா சகோதரி, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம நினைப்பதற்கும் அதிகமாக தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ வரல அப்படின்னா என்றைக்குமே வராதுன்றது அர்த்தம் அல்ல. என்னைக்கு வந்தால் அது சிறந்து விளங்கும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அன்னைக்கு அது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய கையிலே அதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதை நான் சொன்னேன், இன்னைக்கு வேணா விதையா இருக்கலாம், கையில் விதை தாங்க இருக்கு, நான் புதைச்சி வச்சுட்டேன், அந்த விதை எனக்கு இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரல. நீங்கள் பொறுமையாக காத்து கொண்டு இருங்க, உண்மையாக காத்து கொண்டு இருங்க, உத்தமமாய் காத்து கொண்டு இருங்க கர்த்தருடைய வார்த்தையின் மீது. நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அது முளைத்து வேரூட்டு அது செடியாக மரமாகி கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் வருவீங்க. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 14ஆம், இதோட நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. 14ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் முடிய பார்க்கலாம் வேகமாக. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். போதும், அந்த வசனத்துடைய ஆரம்பம் பாருங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அதான் நான் சொன்னேன், கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம தான் தப்பு செய்வோம், நம்ம தப்பு செஞ்சுட்டே தான் இருப்போம், கடைசி வரைக்கும் நம்ம தப்பு செய்து கொண்டு தான் இருப்போம். ஏன்? நம்மளுடைய மூளையினுடைய அளவு அவ்வளோதான். நமக்கு இருக்கிற மூளை எவ்வளோ பெரிய மூளை? சத்தமாக சொல்லுங்கள், குருவி மூளை, அவ்வளோதான். நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது குருவி மூளை தான். அந்த குருவி மூளையில் என்ன யோசிக்க முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதுதான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ள, ஹீஸ் ஆல் பவர்ஃபுல். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. he can do anything. வசனத்தில் அந்த பார்த்தோம், அவனுடைய திறமைக்கு ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை அவன் சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை அவன் சம்பாதித்தான். ஆனா 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன செஞ்சான்? புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை நான் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே என்ன செஞ்ச? உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் என்ன செய்ய நீ பிரவேசி என்றான். அடுத்தது பாருங்க. 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன்.
இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்து போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்ல கவனமாக கேளுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் ஒன்று நான் சொன்னேன். அவனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒன்றுமே கொடுக்கலங்க, எனக்கு இவர் ஒன்றுமே பண்ணல, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, என்னை இப்படியே உட்கார வச்சுட்டாரு, இப்படியே பண்ண வச்சுட்டாரு, எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருவனுக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த கொடுத்ததை வைத்து என்ன நிலையில நம்மை வைத்திருக்கிறாரோ, என்ன சூழ்நிலையில நம்மை வைத்திருக்கிறாரோ, அதுல ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியும்? அதுல அந்த காரியத்தை கொடுத்ததே ஒண்ணுதான். அந்த கொடுத்ததுல நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அந்த கொடுத்ததுல எப்படி நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் கடந்து வரணும். அங்க பாருங்க, அழகான ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 1 தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன்? எனக்கு நீங்கள் ஒன்று தான் கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் 5 கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் 2 கொடுத்தீங்க, எனக்கு ஒன்று தான் கொடுத்தீங்க. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வச்சு என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அழகான ஒரு காரியத்தை. அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை என்னங்க செய்யுங்க? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்லா கவனமாக கேளுங்க. பெரிய ஆழமான ஒரு சத்தியம் இதற்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுத்த காரியத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? சுத்த மனசாட்சி உடையவனாக சுத்த இருதயத்தோடு நம்ம இருக்கிறோமா? நேற்று தினத்தில் பைபிள் ஸ்டடியில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறு. என்ன விசுவாசம் இருக்குது? மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன விசுவாசம் இருக்கு? மாயமுள்ள விசுவாசம். அடுத்தது பாருங்க, சுத்த மனசாட்சி. எப்படி இருக்குது? சுத்த மனசாட்சி. அப்புறம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது? அசுத்தமுள்ள மனசாட்சி. அல்லேலூயா. அந்த வசனத்தில் பார்த்தோம். என்ன வசனத்தில்? அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்ன நிலையில நம்மளுடைய நிலை இருக்கு? அந்த நிலையில கர்த்தரை நாம மகிமைப்படுத்துகிறோமா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. அந்த வசனத்தை பார்த்தோம். வெகு நாட்கள் பிறகு, வெகு காலத்திற்கு பிற்பாடு வராரு. வெகு காலத்திற்கு பிற்பாடு. எவ்வளவு நாளுங்க நான் இப்படியே இருக்கிறது? எனக்கு இருக்கிறதே ஒண்ணுதான், இதுதான் எனக்கு கொடுத்துட்டு போன, வேற எதுவுமே எனக்கு கொடுக்கல, வேற எதுவுமே எனக்கு கொடுக்கல.
நான் பாட்டுக்கு சும்மாவே இருக்கிறேன், நான் சும்மாவே இருக்கிறேன், எதுவுமே செய்யாம நான் இருக்கிறேன், வெகு காலமா இருக்கிறேன். எஜமான் சொல்றான், சோம்பலும் பொல்லாதவனும். எப்படி? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை. அதான் பார்த்தோம், 1 தீமோத்தேயுல நம்ம பார்த்தோம் அழகான மாயமற்ற விசுவாசம். விசுவாசம் எப்படி இருக்குது? மாயமா இருக்கிறது. நல்லது வந்தா நல்லது, நல்லது வரலன்னா கெட்டது. நல்லது நம்ம செய்யற வரைக்கும் அவன் நல்லவன், நம்ம எதுவும் செய்யலன்னா அவன் கெட்டவன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் மாயமற்ற விசுவாசம். அதே வசனத்துல தீமோத்தேயுல இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சுத்த மனசாட்சி. எப்போ வருது சுத்த மனசாட்சி? நன்மை செய்யும் போது சுத்த மனசாட்சி வருது அநேகருக்கு. ஆனால் நன்மை செய்யலைன்னா எப்படி வருது? அசுத்தமான மனசாட்சியாய் மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் மனசாட்சியே இல்லை, அப்புறம் எங்கேருந்து அசுத்தமான மனசாட்சி வருவது? மனசாட்சியே இல்லை, மனசாட்சியே செத்து போயிடுச்சு. மனிதனும் செத்து போயிடுறான், மனசாட்சியும் செத்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. எஜமான் சொல்கிறான், அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அவருடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. புரோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை என்னங்க செய்யுங்க? புறமான இடல தள்ளி போடுங்க. அது சொல்றாரு, புரோஜனமற்ற ஊழியக்காரன். ஏன் தெரியுமா சொல்றாரு? கொடுத்ததுல கர்த்தரை மகிமைப்படுத்தல. என்ன கொடுத்தாரோ அதுல ஆண்டவரை மகிமைப்படுத்தாம என்ன செய்யறாரு? ஆண்டவர் கொடுத்ததை புதைச்சி வச்சாச்சு. ஆண்டவர் கொடுத்தது நாங்கள் ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காரியத்தை வச்சு யூஸ் இல்லை, பயன் இல்லை, இது எனக்கு வேண்டாம், எனக்கு அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு 5 வேணும், அவனுக்கு கொடுத்த மாதிரி 2 வேணும், அதுதான் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அப்போ தான் நான் எல்லாரும் செய்ய முடியும். பார்க்குறோம், அவனுடைய திறமைக்கு தகுந்ததை போல அந்த எஜமான் அவன் கொடுக்குறான். என் பிரியமான தேவ ஜனமே, அதான் நாம் பார்த்தோம். சந்தோஷம் எங்கே இருக்கு? எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ளாக ஆண்டவர் இருந்தா, நமக்குள்ளாக இயேசு இருந்தா சந்தோஷம் நமக்குள்ளாக தானா வரும். மாறாக, ஐயோ எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்க, ஐயோ நான் இவ்வளோ வேதனைப்படுறேங்க, ஐயோ எனக்கு ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கல, ஐயோ நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் இருக்கிறதும் போயிடும். அதான் அந்த எஜமான் சொன்னான், அவன்கிட்ட இருக்க என்ன செய்ய, அதை பிடுங்கிரு, அவன்கிட்ட இருக்க கொடுத்ததையும் அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடு, அவன் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பான். என் பிரியமான தேவஜனமே, ரியலைஸ். என்ன ரியலைஸ்? என்னங்க ரியலைஸ்? யோர் ப்ரெசன்ட். ரியலைஸ் யோர் ப்ரெசன்ட். இருக்கிற நிலையை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நிலையில இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என்ன நிலையா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தார், அதுதான் ஓகே ஃபைன். ஆண்டவர் கொடுத்தார், பரவாயில்ல. எத்தனை நாட்கள் எனக்கு கொடுத்தாரோ, எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இது காட்ஸ் கிவன் திங், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஒரு நாள் என் தேவனாகிய கர்த்தர் என் சிரசை உயர்த்தி, பேரை பெருமைப்படுத்தி, என் முகத்தை பிரகாசிக்க செய்து, நான் இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப எனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற சரீரங்களாய் எங்களுடைய சரீரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு தானியங்களும் திராட்சரசம் பெருகின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கொடுத்தீங்களேப்பா. நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் நாங்கள் அதை பாராதபடி நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே, பழைய நிறைய காரியங்களை நாங்கள் யோசித்து கொண்டு, நிறைய காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு, நீர் கொடுத்த சந்தோஷத்தை எங்களால் பாராதபடி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் சமாதானத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக தங்கட்டும், எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வைக்கிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் இருக்கிறோம் அப்பா.
குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிப்பீராக. இந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கடந்து வருகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழி நடத்துதலும் நம்ம அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இயேசுவின் வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.